Hey guys, welcome back. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து git ignore ஃபைல்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து git tags பற்றி பார்க்கலாம். இந்த டேக்ஸ்னா என்ன? டேக்ஸ்ங்கிறது ஒரு டெஃபினேஷன் வச்சு சொல்லணும் அப்படின்னா ஆர் த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஃபார் தி ரிலீஸ் வெர்ஷன்ஸ். ஓகேவா? இந்த ரிலீஸ் வெர்ஷன்ஸுங்கிறது டேர்ம்லேயே மீனிங் இருக்கு, கரெக்டா? இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸ்க்கும் இது அப்ளிகபிள் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் எடுத்துக்கலாம். அதில் வந்து நமக்கு அப்டேட்ஸ் வருவாங்க இல்லையா, வெர்ஷன் 1.0, வெர்ஷன் 1.1 அப்படின்னு சொல்லிட்டு வெர்ஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் தான் டேக்ஸ். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம டேக்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால இப்போ இஃப் எனி பக்ஸ் அப்பியர்ஸ், ஸோ வி கேன் கோ பேக் டு தி ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ். ஓகேவா? இப்போ ஒரு வெர்ஷனில் ஒரு பக் இருக்கு, ஸோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஸோ அதில் பக் இருக்குன்னு தெரியுது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு வந்துடுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் மெயினாக இந்த டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் இதில் வந்து மெயினாக 2 டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் இருக்கு. ஒன்று வந்து லைட் வெயிட் டேக், இன்னொன்று வந்து அனோட்டேட்டட் டேக்ஸ். ஓகேவா? இந்த லைட் வெயிட் டேக்ங்கிறது என்னன்னா, நம்ம வந்து லாஸ்டா பண்ண கமிட் மெசேஜுக்கு மட்டும் டேக் வந்து கிரியேட் பண்ணும். ஓகேவா? அது அவ்வளோவா டீடைல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது கம்பேர்ட் டு அனோட்டேட்டட் டேக்ஸ். இந்த அனோட்டேட்டட் டேக்ஸ் தான் மோஸ்ட்லி எல்லா பக்கமும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டேக் எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதில் மென்ஷன் பண்ணலாம். எந்த கமிட் மெசேஜுக்கு வேணாலும் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அந்த அனோட்டேட்டட் டேக்ஸ் வந்துட்டு. ஓகேவா? நம்ம இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் மூலியமா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிட் டேக்ஸ் கொடுத்து நான் பார்க்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான டேக்ஸுமே இல்லை. ஸோ நான் எதுவுமே கிரியேட் பண்ணல. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டேக் வந்து கிரியேட் பண்ணாதான் டேக்ஸ் வந்து ஷோ ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ டேக் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? கிட் டேக் வெர்ஷன் 1.0. ஓகேவா? நம்ம இது வந்து டேக் நேமு அண்ட் தென் இது டேக் கிரியேட் பண்ணுறதுக்கான கமாண்ட். ஓகேவா? ஸோ நம்ம வெர்ஷன் 1.0ன்னு வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நேம் தான் வைக்கணுமா அப்படின்னு கிடையாது. பட் இது வந்து ஒரு குட் ப்ராக்டிஸ். நேம் வந்து இப்படி வைக்கிறது வந்து ஒரு குட் ப்ராக்டிஸ். ஓகேவா? கிட் டேக் வெர்ஷன் 1.0. ஸோ இப்போ நம்ம இது கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து லைட் வெயிட் டேக் கிரியேட் பண்றதுக்கான கமெண்ட். ஓகேவா? ஸோ இந்த டேக் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம லாஸ்டா அந்த கமிட்டை வந்து டேக் பண்ணிடும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேக் ஆயிடுச்சு. ஸோ இந்த டேக்ல என்ன இருக்கு பார்க்கணும் அப்படின்னா கிட் ஷோ வெர்ஷன் 1.0 நம்ம டேக் நேம் கொடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதோடைய கமிட் ஐடி இருக்கும், என்ன பிரான்ச்ல இருந்துச்சுன்னு இருக்கும், அதுக்கான டேக் நேம் இருக்கும், யார் ஆத்தர், டேட்டு, அதுக்கப்புறம் அந்த கமிட் மெசேஜ், டிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் என்ன ஃபைல் எல்லாமே வந்து இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம அனோட்டேட்டட் டேக்ஸ் பத்தி பார்க்கலாம். கிட் டேக் -a. ஸோ அனோட்டேட்டட் டேக். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எந்த கமிட் ஐடி வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த இனிஷியல் கமிட் இருக்கு இல்லையா, அந்த கமிட் ஐடி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். 9a1 EAC3. ஓகேவா? நீங்க காப்பி பண்ணாலும் அது காப்பி ஆகும். ஓகேவா? இந்த கமிட் ஐடி வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேகுக்கு நம்ம ஒரு மெசேஜ் வைக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டாண்டர்டானது. ஓகேவா? அந்த டேக் எதுக்குன்னே தெரியல அப்படின்னா அது வந்து யூஸ்லெஸ் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன வெர்ஷன் சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அது மறந்துட்டோம். ஸோ கிட் டேக் -a. ஸோ இதோடைய வெர்ஷன் வந்து வெர்ஷன் 1.1ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி 1.0 வந்து வச்சுட்டோம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம நெக்ஸ்ட் டேக் வெர்ஷன் 1.1 வச்சுட்டு -m டபுள் கோட்ஸ்குள்ள இது வந்து ரிலீஸ் வெர்ஷன் 1.1 வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டேக் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிட் ஷோ வெர்ஷன் 1.1 கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? டீடைல்டு இன்ஃபர்மேஷன் பாருங்க, இங்க பாரு டேகர் இருக்கும். ஸோ அதுல இதெல்லாம் இருக்காது. ஓகேவா? இதுல டேகர் வேற, சம்டைம்ஸ் டேகர் வேற இமெயில் ஐடி இருக்கலாம், ஆத்தர் வேற இமெயில் ஐடி இருக்கலாம். அதுல டேகர்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் அந்த டேக் ஷோ ஆகாது, என்ன டேக்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டேட்டு, அதோடைய டேகோட கமிட் மெசேஜ். ஸோ இந்த பார்ட்டே அப்படியே இருக்காது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? டேகர், டேட், ரிலீஸ் வெர்ஷன்ஸ் எல்லாமே வந்து டீடைல் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து டேக்ஸ்னா என்ன, டேக்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, டேக்ஸோட யூசேஜ் என்ன,
அதுக்கப்புறம் அன்னோட்டேட்டட் டேக்ஸ்னா என்ன, லைட் வெயிட் டேக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அவ்வளோதான் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.